நண்பர்கள் அனைவரையும் ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். குற்ற பரம்பரை பாகம் 57. கார்மேக ஆசாரியின் நடு வீட்டில் சம்மணமிட்டு அமர்ந்த வேயண்ணாவின் மடியில் ஆசாரியின் குழந்தை கிடந்தான். சின்ன சினுங்களுக்கு கூட குழந்தையை கொஞ்சிய வேயண்ணா ஆற்றுவதை பார்த்து ஆசாரிக்கும் ஆசாரி பெஞ்சாதிக்கும் சந்தோஷம் தாங்களே. துப்பாக்கி முனைகளும் சுருக்கு கயிறும் தன்னை சுற்றி வட்டமடித்துக் கொண்டிருக்கும் மரண தருணத்தில் குழந்தைக்கு குழந்தையாகி வேயண்ணா கொஞ்சுவதை கண்டு கண்கள் தழும்பின. மடியில் துள்ளும் வேலுச்சாமியின் கன்னத்தை கிள்ளிய வேயண்ணா, உனக்கு என் பெயரையா வச்சான் உங்கப்பன்? முத்தமிட்டு சிரித்தார். ஆசாரி தோல் துண்டை எடுத்து கண்களை துடைத்துக் கொண்டார். முதல்ல உன்னை தொட்டு தூக்கி இருக்கிறேன், இந்தா வெச்சிக்கோன்னு கொடுக்க என்கிட்டே எதுவுமே இல்லையப்பா. ஐயா, அவனுக்கு உயிரையே கொடுத்திருக்கீங்களே. புருஷனும் பொஞ்சாதியும் உடைந்து அழுதனர். குழந்தை வேயண்ணாவின் மீசையை இடது கையால் வருடி இழுத்தான். சிரித்து கொண்டார். வீட்டு பின்வாசலில் தலை நீட்டிய கழுவன் எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு என சொல்லிவிட்டு போனான். வேயண்ணா கேட்டார், கார்மேகம் பச்சைமுத்துவை எங்கே காணோம்? பச்சைமுத்து கொஞ்சம் பதறின ஆளு. நீங்க சொன்ன விவரப்படி எல்லா சரக்குகளையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு தன் வீட்டுக்கு உள்ளே பதுங்கி கிடப்பான். வீட்டு கொல்லையில் கல்லடுப்பு கூட்டி கழுவனும் கீரை சட்டியும் தீமூட்ட பெரும் பெரும் அண்டாக்களில் நல்லெண்ணெய் கொதித்து கொண்டிருந்தது. ஆசாரி வீட்டு முன்வாசல் அடைத்தே கிடந்தது. கச்சேரியை நோட்டம் பார்க்க போன செந்தட்டி காளை பின்வாசல் வழியே நுழைந்தான். ஆள் நுழைவதை அசைவில் கண்டுகொண்ட வேயண்ணா, என்னடா செந்தட்டி, கச்சேரி நிலவரம் என்ன என்றார். முக்கால்வாசி சட்டி போலீஸ் ஊரை காலி பண்ணி போயிட்டாங்க. குதிரை போலீஸ்களும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறி கமுதி பாதையிலே போறாங்க. கச்சேரி காத்து வாங்குது. பகதூர் துரை வீட்டிலே தூங்குறான். கண்டு வந்து விவரங்களை மளமளவென சொன்னான் செந்தட்டி காளை. சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வையத்துறை நுழைந்தான். பாப்பா வையத்துறை, ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கு? ஆங்காங்கே ஆளுகளை நிறுத்தியாச்சு ஐயா. கச்சேரிக்கு யாரு? கச்சேரி என் பொறுப்பு. பகதூர் வீட்டுக்கு வில்லாயுதம் வழியெல்லாம் இளவட்டங்களை பதுங்க சொல்லியாச்சு. பொழுது சாய்கிற நேரம் பகதூர் வீட்டை விட்டு கிளம்பும் முன்னே ஆரம்பியுங்க. குறி பிசகாமல் காரியம் முடியணும். இளவட்டங்களை முழிப்பா இருக்க சொல்லு. நம்ம கைதான் முந்தனும். தன் முன் குனிந்த வையத்துறையின் தலையில் கைதொட்டு ஆசீர்வதித்த வேயண்ணா, வையத்துறையும் வில்லாயுதமும் கூடி செய்கிற காரியம் குறைபடாது என வழி அனுப்பி வைத்தார். வையத்துறையும் செந்தட்டி காளையும் பின்வாசல் வழியே வெளியேறினார்கள். மறுபடியும் மீசையை இழுத்த குழந்தைக்கு அனைவாய் குனிந்து, இது உனக்கு வேணுமா? மீசையை கைகளில் உரச விட்டார். கார்மேக ஆசாரி தயங்கி கேட்டார், ஐயா, பெரிய காரியம் செய்ய எடுப்பு எடுத்திருக்கிறோம். நம்ம பிள்ளைகள் கையிலே ஆயுதம் எதுவும் கிடையாது. வெள்ளைக்காரனோ குதிரைப்படை குண்டாந்தடி துப்பாக்கின்னு சகல ஆயுத சகிதம் இருக்கிறான். கரணம் தப்பினால் மரணம். நம்ம எடுப்பு சரிதானா? கார்மேகம், மனுஷ பயலுக்கு மரணம் எந்த நேரமும் வரலாம். எடுத்த காரியத்திலே பெரிய காரியம் சின்ன காரியம்னு எதுவும் கணக்கு கிடையாது. ஆம்பளைக இல்லாத ஊருக்குள்ளே நுழைஞ்சு சின்னன் சிறுசுகளை பலவந்தம் பண்ணது போலீஸ் கணக்கு. அதுக்காக உயிரை எடுக்கிறது அல்லது உயிரை கொடுக்கிறது கொம்பூதி கணக்கு. அவ்வளவுதான். சொல்லி வாய் மூடும் முன் வேயண்ணாவின் மடியை வெதுவெதுப்பான சிறுநீர் நனைத்தது. வீடு அதிர சிரித்து நெஞ்சுக்கு மேல் குழந்தையை தூக்கி, ஏய் கார்மேகம், உன் மகன் என் மடியிலே ஒண்ணுக்கு போயிட்டான். நல்ல சகுனம்மப்பா என கன்னத்தோடு சேர்த்து குழந்தையை கொஞ்சினார். ஆவணி மலை பெருக்கு சம்மங்கி ஆற்றில் உறைத்து ஓடிக்கொண்டிருந்தது. ஓரக்கரை நெடுக ஆற்றின் புதியாட்டம் தெரிந்தது. இறங்கும் பொழுது கதிர்கள் மரங்களுக்கு ஊடாக நுழைந்து இலைகளை மின்ன வைத்துக் கொண்டிருந்தன. சர்வ சௌந்தர்யங்களையும் சொந்தம் கொண்ட பச்சை மலை அடுக்குகள் ஈர மேகங்களுக்கு மட்டும் இசைந்து கொடுத்து மையலாடின. தினமும் பொழுது விடிந்து அடையும் வரை வஜ்ராயணியை சுமந்து பன்னீர் பூ மரத்தடி பாறை தேய்ந்து போனது. உணவின்றி உறக்கமின்றி அவள் நலிந்து போனாள். நரபலி வரை கூட அவளால் உயிருடன் இருக்க முடியாது. பாறையில் படுத்திருந்தவளோடு மானும் சேர்ந்து இறை எடுக்காமல்
இல்லாமல் கிடந்தது. சொர்க்கப்பனை நெருப்பிலிருந்து மீண்டு போனவன் திரும்பவில்லை. அபிஷேக வைரங்களை எல்லாம் அள்ளி ஆற்றுக்குள் எரிந்த பின் ஒளிந்து கிடந்த ஒற்றை வைரத்தை இன்னமும் அந்த பன்னீர் பூக்கள் மூடியிருந்தன. குடிலுக்குள் இரண்டும் கெட்ட புலம்பல் சத்தம் கேட்டது. வளர்த்து ஒப்படைக்க வாக்கு கொடுத்து ஒரு பெரும் பாவத்துக்கு ஆளாகிவிட்டேனே. குமைந்து குமைந்து சத்தம் கேளாமல் அழுதான் ஹசார் தினார். மலைகளுக்குள் பொழுது விழுந்தது. பகதூர் துரையின் படுக்கை அறைக்குள் வில்லாயுதம் இறங்கினான். வீட்டை சுற்றி வளைத்து நெருப்பு லாவிக் கொண்டிருந்தது. சாளரங்களும் தாழ்வாரங்களும் சடசடத்து எரிந்து கொண்டிருந்தன. காவலுக்கு நின்ற போலீஸ் நெருங்க முடியாமல் பரிதவித்தான். பகதூர் துரை புரண்டு படுத்தார். ஈர காற்றுக்கும் எரிகிற நெருப்புக்கும் இடையே கண் திறக்க விடாமல் தூக்கம் சுழற்றியது. பழங்காலத்து பெரிய வீட்டின் தேக்கு மரங்கள் தீயோடு குதி போட்டு எரிந்தன. பகதூரை உறங்க விட்டு பார்த்தபடி வில்லாயுதம் சுற்றி சுற்றி வந்தான். போலீஸ்காரன் முகத்தில் தீ அடிக்க வீட்டை சுற்றி சுற்றி ஓடி வந்தான். இடைவெளி இல்லாத தீவட்டம். அடியிலிருந்து முகடு வரை திகுதிகுத்து ஒற்றையாளாக அவன் அலறுவதை கேட்க நாதி இல்லை. உள்ளே உறங்கும் துரையை எழுப்பியாக வேண்டும். துரையவர்களே நெருப்பு சத்தத்தை தாண்டி கத்த முடியவில்லை. கச்சேரியை நோக்கி ஓட்டம் எடுத்தான். பொழுது சாய்ந்து இவ்வளவு நேரமாகியும் கைரேகை புரட்ட கொம்பூதிக்காரர்கள் வந்து சேரவில்லையே. ஓய்வெடுக்க போன துரையையும் இன்னும் காணோம். வெள்ளைக்கார சார்ஜென்டும் கிழட்டு போலீஸும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தபடி கச்சேரி தாழ்வாரத்தில் உலாத்தி கொண்டிருந்தார்கள். துரை வீட்டு போலீஸ் அலறி கொண்டு ஓடி வந்தான். துரை வீடு தீப்பிடிச்சு எரியுது. உள்ளே துரை மட்டும் இருக்கின்றார். கச்சேரி தலைகீழாக புரண்டது. எஞ்சியிருந்த குதிரை போலீஸ்களும் சட்டி போலீஸ்களும் வெளியேறினார்கள். கூட்டத்தோடு கூட்டமாக கிழட்டு போலீஸும் ஓடினார். கச்சேரி காவலுக்கு கூட ஆள் இல்லாமல் போக தோள்பட்டை இறங்கி போயிருந்த சார்ஜென்ட் ஓடாமல் தங்கிவிட்டான். கூட்டத்தோடு ஓடிக்கொண்டிருந்த கிழட்டு போலீஸுக்கு தெரியும், ராத்திரி லத்தி அடியும் கம்பிச்சூடும் வாங்கின கொம்பூதிக்காரன் சும்மா விடமாட்டான். தெருவழியே போலீஸ்கள் எல்லாம் துப்பாக்கிகளோடு ஓடுவதை கண்ட பெருநாளி சனம் இருளடித்து கிடந்தது. ஊருக்கு என்ன கேடு காலமோ வீடுகளை விட்டு வெளியேறாமல் வேடிக்கை பார்த்தனர். இளவட்ட போலீஸ்களுக்கு ஈடு கொடுத்து ஓட முடியாத சாக்கில் கிழட்டு போலீஸ் மெல்ல பின்தங்கினார். தெருக்களை கடந்து போலீஸ்கள் மேற்கே பார்த்து ஓடினார்கள். ரெண்டு பக்கமும் அடர்ந்த மரச்சாலை. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக துரை வீடு முழுதாக எரிந்து கொண்டிருந்தது. குதிரை போலீஸும் சட்டி போலீஸும் ஒன்னும் பின்னுமாக வந்து கொண்டிருக்க எதிரே மேற்கே இருந்து சாலை நிறைய நெருப்பு விரட்டி வந்தது. வழிமறிபட்ட போலீஸ்கள் திகைத்து திரும்ப கிழக்கே இருந்தும் மண்ணெண்ணெய தீப்பாய்களை உருட்டி விட்டு கொளுத்தி போட்ட தீ சாலையை அடைந்து விரட்டி வந்தது. முன்னும் பின்னும் பிரிய முடியாதவர்களின் உச்சந்தலைகளில் அடர்ந்த மரங்களில் இருந்து சட்டி சட்டியாக கொதித்த நல்லெண்ணெய் கொட்டியது. கிழக்கே இருந்தும் மேற்கே இருந்தும் விரட்டி வந்த நெருப்பு அத்தனை போலீஸ்களையும் குதிரைகளையும் சுருட்டியது. கச்சேரி பொறுப்பேற்றிருந்த வையத்துறை சார்ஜென்ட் வந்தமரும் இருக்கைக்கு நேர்மேலே முகட்டு வலையில் உட்கார்ந்திருந்தான். கைக்கு தோதாக 4 ஓடுகளை பிரித்து வைத்துவிட்டு காத்திருந்தான். கச்சேரிக்கு ஒற்றை காவலாளாக முன்னும் பின்னும் நடைபோட்டு கொண்டிருந்த சார்ஜென்ட் பொறுமை இழந்து இருக்கையில் வந்தமர்ந்தான். உயரே இருந்த வையத்துறை வாகு பார்த்து கொதி எண்ணெய் சட்டியை தலைமேலாக கவிழ்த்து விட்டான். குவிந்து கிடந்த ஆயுதங்களை அள்ளி போக கொம்பூதி இளவட்டங்கள் கச்சேரிக்குள் நுழைந்தார்கள். மேற்கே இருந்து கிளம்பி வந்த பிணவாடை பெருநாளி சனங்களை உறங்க விடவில்லை. இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து எங்க சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.